இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கும் போது கூட என் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மா, இனிமே என்னைக்குமே நான் உங்களை இப்படியே கூப்பிடலாமா? அகிலி மனசுல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல எங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன், இது மட்டும் நிச்சயம். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்குமான இந்த உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. நீங்க இங்கதான் வரேன்னு சொல்லிருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாமே சிவா. ஏன் என்கிட்ட சொல்லல? அது எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததா, அதுக்காக தான் நான் கிளம்புனேன். சடனா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல தோணுச்சா, அதான் இங்க வந்தேன். சரி, நீ அம்மாவை பாரு, நான் கிளம்புறேன். வரமா? சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். என்னம்மா 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க போல. நான் வந்துதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆனா பாத்தியா உன் மருமகன? சிவா என்ன பார்த்ததும் எவ்வளவு அப்செட்டா போனாருன்னு பாத்தியா? ஆனா அதுக்கு காரணம் நான் தாம்மா. சிவா அவர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. என்னாலதான் டக்குன்னு முடிவெடுக்க முடியல. நான் இப்படியே கன்ஃபியூஷனோட இருக்கிறதாமா அவரோட பிரச்சனை. பாவம் அவரு. மத்த விஷயங்கள்ல தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்ச எனக்கு சிவா விஷயத்துல மட்டும் அப்படி என்னால சொல்லவே முடியலம்மா. அவரு ரொம்பவே நல்லவருமா. இந்நேரம் உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே. உனக்கு அப்புறம் அவரைதாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்லாமே அவர்தான். அதே மாதிரி அவருக்கும் எல்லாமே நான் தான். ஆனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட முழுசா சொல்ல விடாம எது தடுக்குதுந்தாமா எனக்கு தெரியல. நீ வேற என்னடா இவ அம்மா கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னை விட்டா நான் வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது?